ஒரு ஹீரோயின் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி, கமிட் பண்ணி குடுங்கன்னு கேட்டாங்க. நீங்களும் அதுக்கு ஓகே பண்ணி குடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கமெண்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்படி எப்படி அவர் பண்ணலாம்? இதை சொல்றதுக்கு அவருக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நிறைய திட்டி கூட போட்டிருந்தாங்க சார். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். மற்றவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு தாங்க சிகரெட்டை பிடிச்சி சமூக சீர்கேட்டை உருவாக்குறானே, அவனை விடவா நான் வந்து நடிகையை அனுப்பி வச்சது முதல்ல தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் தமிழ்லேயே கூட போடுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இது தவறல்ல, பொது இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா கேட்டேனே தமிழ்லையும் போடுங்க, எனக்கு பயமே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் செக்ஷுவல் கிரைம்ஸ் அதிகம் நடக்குது. பெண்கள் கற்பழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகள் கூட இந்த காம கொடூரனுடைய உடல் பசிக்கு இரையாகிறாங்க. அந்த விபச்சார விடுதி கொண்டு தமிழ்நாட்டில் இல்லாததுனால தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குன்னு சொல்றீங்களா சார்? விபச்சாரத்தை அனுமதித்தால் நல்லது அதிகம் நடக்குமா கெட்டது அதிகம் நடக்குமான்றது ஒரு டிபேட் வைங்க. அதன் மூலமாக வந்து மக்கள் கிட்டல வந்து ஒரு விழிப்புணர்வு, அந்த விவாதங்களின் மூலமாக விழிப்புணர்வு வரட்டும். கெனிஷா அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு அவருக்கு தோல்வி படம். தன் மனைவியாலும் மனைவி குடும்பத்தாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ தன்னை அவமானப்படுத்தின மனைவி கண் முன்னால் தான் இன்னொரு பெண்ணோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பார். சார், லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம ஒரு டாபிக் பற்றி பேசியிருந்தோம். ஒரு ஹீரோயின் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி, கமிட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நீங்களும் அதுக்கு ஓகே பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து நம்மளோட கமெண்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்படி எப்படி அவர் பண்ணலாம்? இதை சொல்றதுக்கு அவருக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நிறைய திட்டி கூட போட்டிருந்தாங்க சார். இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பாட்டு ஞாபகத்து வருது. அருமையான பாடல் சார். நான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் யோகியமா? யாருக்கும் எந்த தீமையும் நீங்கள் பண்ணது கிடையாதா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் யாராவது பாதிக்கப்பட்டவனு இருக்காங்களா? அந்த நடிகை அவளாக என்கிட்ட சொன்னான், நான் வந்து டைரக்டர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைரக்டர் அவராக என்கிட்ட கேட்டார். அவங்க இப்போ 2 பேருக்கு நான் வந்து லிங்க் பண்ணேன். இது வந்து சட்டவிரோதம் கிடையாது. அதை வந்து மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அட்வொகேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இதை நான் ஒன்றும் தொழிலாக பண்ணலை. 2 பேருடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு லிங்க் ஏற்படுத்தி கொடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் தார்மீக ரீதியில், சட்ட ரீதியிலும் இது தவறு கிடையாது, தார்மீக ரீதியிலும் இது தவறு கிடையாது. நான் யாருடைய சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு எதையும் பண்ணலை, யாருடைய பணத்தையும் திருடலை, யாருக்கும் எந்த விதமான துன்பத்தையும் ஏற்படுத்தலை, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ யாருக்கும் எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தலை. அப்படி இல்லாத போது, இந்த எந்த தவறும் நான் செய்யாத போது, இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக, இதை எப்படி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்து தான் வந்து நீங்கள்லாம் யோக்கியமானு நான் கேட்குறேன். இப்போது ஒன்றுமில்லை, ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லுங்கள் சார். சிகரெட் பிடிக்கிறது வந்து சட்டப்படி நம்ம நாட்டில் தடை செய்யப்படலை, அனுமதிக்கப்பட்டோம். ஆனால் பொது இடங்களில் சிகரெட் பிடிப்பது சட்டப்படி குற்றம். இருக்கா இல்லையா? இருக்கு சார், குற்றம் தான். இன்னைக்கு அது கடைபிடிக்கப்படுதா? இல்லை. எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது மாட்டுக்கு வந்து 6 அறிவு கிடையாது, அதனால் அது வந்து நடந்து போகும்போதே மூத்திரம் பெஞ்சிக்கிட்டே போகும். சிகரெட் பிடிச்சிக்கிட்டே ரோட்டில் நடக்கிறவங்கள பார்த்தாக்கா அந்த மாடு ஞாபகம் தான் எனக்கு வருது. கொஞ்சம் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வே இல்லாமல் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே ரோட்டில் நடக்கிறாங்க, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறானுங்க, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே கடையில் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு வந்து, இப்போ எனக்கெல்லாம் வந்து சிகரெட் நெடியே பிடிக்காதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து உடல்நல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உடல்நலத்தை பாதிக்குங்கிறது மெடிக்கல் ரிசர்ச்சினுடைய ரிப்போர்ட்டு, மருத்துவர்கள் சொன்ன ஒரு ஆய்வு உண்மை. சிகரெட் பிடிப்பவர்களை மட்டும் வந்து கேன்சர் போன்ற நோய்கள் பாதிக்கிறது கிடையாது. சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க இல்லையா,
ஆமா. அவங்களும் கூட கேன்சர் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு ம். அப்படின்ட்டு டாக்டர்கள் எச்சரிக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். தான் ஸ்மோக் பண்ணாம மற்ற ஸ்மோக்கர்ஸ் பக்கத்துல நிக்கிறவங்க வந்து பாசிவ் ஸ்மோக்கர்ஸும் ஹெல்த் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி மற்றவங்கள வந்து தான் சிகரெட் மற்றவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு தான் சிகரெட்டை பிடிச்சி சமூக சீர்கேட்டை உருவாக்குறானே, ம். அவனை விடவா நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நடிகையை நடிகையை அனுப்பி வச்சது மூலமாக தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் தமிழ்லேயே கூட போடுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியது தவறல்ல, பொது இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா கேட்டேனே தமிழ்லையும் போடுங்க, எனக்கு பயமே கிடையாது. சார் அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா விபச்சாரம் பண்ணுறது கூட தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. விபச்சாரம்ங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று வந்த விஷயம் கிடையாது. ம். மனித சமுதாயம் தோன்றிய, அதாவது முதல்ல மனிதன் தோன்றிய ஆதி காலத்திலிருந்தே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தொழில் என்பதே விபச்சாரம் தான். அப்படியா சார்? ஆமாம், அது ஆதி தொழில். அதை நீங்கள் வந்து ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ம். இதை வந்து பல வெளிநாடுகளிலும் ம். விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டதாக தான் இருக்கு. ம். வெளிநாடுகளுக்கு போவானே, இந்தியாவிலேயே ம். மகாராஷ்டிரா மாநிலம் காமாட்டிபுராவில் ம். ரெட் லைட் ஏரியா இருக்கு. ம். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம், கொல்கத்தாவில் சோனாகஞ்ச்ன்ற இடத்துல ரெட் லைட் ஏரியா சட்டப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கு. ம். நம்மளுடைய அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேஷில் ம். சிலக்கனூர்பேட்டாங்கிற இடத்துல விபச்சாரம் சட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ம். ஸோ அங்கெல்லாம் விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன பெரிய சீர்கேடுகள் நடத்திட்டது அப்படின்னு டேட்டாஸ் கொடுக்க சொல்லுங்க. ம். ரெண்டாவது, இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் தான் செக்ஷுவல் கிரைம்ஸ் அதிகம் நடக்குது. ம். பெண்கள் கற்பழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ம். பெண் குழந்தைகள் கூட இந்த காம கொடூரங்களுடைய உடல் பசிக்கு இரையாகிறாங்க. இது தமிழ்நாட்டில் அதிகம் நடக்குது. அந்த விபச்சார விடுதி கொண்டு தமிழ்நாட்டில் இல்லாததுனால தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குன்னு சொல்கிறீங்களா சார்? மேபி நான் வந்து அப்படி இருக்கலாம். நான் வந்து ஒரு சமூக ஆர்வலனா நான் அசீம் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் விபச்சார விடுதிங்கிறது நான் இப்போ சொன்ன அந்த காமாட்டிபுரா, சோனாகஞ்சி, சிலக்கனூர்பேட்டா மாதிரி இங்கேயும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லா நாடு முழுக்க கூட சொல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அனுமதிச்சால் அப்போ வந்து இந்த காம வெறி பிடித்தவர்கள் வந்து அங்கே போய் பணம் கொடுத்து தங்களுடைய காம இச்சை தனித்து கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து அது மைண்ட்லேயே இருந்துட்டு இருக்காது. அந்த உடல் இச்சைங்கிறது மைண்ட்லேயே இருந்துட்டு இருக்காது. ஓஷோ ஒன்று சொல்லுவார், காமம் என்பது இதயத்தில் இருப்பது வந்து இயற்கையானது, அது தவறே கிடையாது. காமம் மூளைக்கு ஏறினாதான் அது தவறு, அதுதான் குற்றங்களின் பிறப்பிடமாகுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ காமத்தை இயற்கையான முறையில் தனித்து கொள்வதற்கு இடங்கள் இருந்ததுன்னா அதை வந்து அது செக்ஸ் கிடைக்காதவன் மூளையில் ஏற்றிக்க மாட்டான். ஸோ மூளையில் ஏற்றிக்கிறதுனால தான் வந்து பல செக்ஷுவல் கிரைம்ஸ் பண்ண தோணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், அப்போ விபச்சார விடுதின்னு ஒன்று இருந்தால் நம்ம தமிழ்நாடு வந்து மாறிடுமா சார்? பாலியல் குற்றம் இல்லாத ஒரு நாடாக மாறிடுமா சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பேட்டியின் மூலமாக நான் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்புகிறேன். இங்கே வந்து உடனே ஒரு விபச்சார விடுதியை சட்டபூர்வமாக, அதாவது மற்ற அந்த ஆந்திரா, மகாராஷ்டிரா, கல்கத்தா, மேற்கு வங்கம் போல இங்கே வந்து உடனடியாக விபச்சார விடுதியை கொண்டு வந்துடணும் கவர்மெண்ட்டு அப்படின்னு நான் சொல்லலை. இது பற்றின டிபேட்ஸ் ஏற்படுத்துங்க. சமூக ஆர்வலர்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன், அரசியல்வாதிகளை கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து பல சமூகத்தின் பெரிய மனிதர்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் இது போல் ஊடகங்களை கேட்டுக்கிறேன். முக்கியமாக நீங்கள் வந்து இது போல் டிபேட்ஸை ஏற்படுத்துங்க. விபச்சாரத்தை அனுமதித்தால் அது வந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எது அதிகம் ஆகும், நல்லது அதிகம் நடக்குமா கெட்டது அதிகம் நடக்குமான்றது ஒரு டிபேட் வைங்க. அதன் மூலமாக வந்து மக்கள் கிட்டல வந்து ஒரு விழிப்புணர்வு, அந்த விவாதங்களின் மூலமாக விழிப்புணர்வு வரட்டும்.
அந்த விழிப்புணர்வுக்கு பிறகு எது சரின்னு படுதோ அதை அரசாங்கம் நிறைவேற்றட்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது ஒரு தவறான தொழில் தானே சார்? என்ன தவறான தொழில்? அந்த ஆணும் விரும்பி வருகிறான், பெண்ணும் விரும்பி தான் அங்கே போகிறா. அவளை யாரும் கட்டாயப்படுத்தி அந்த தொழிலை செய்ய சொல்லலை. விரும்பி போகிற பெண்கள். இதில் வந்து என்ன, ரெண்டு தரப்புமே சந்தோஷம் கிடைக்குது. ஆணுக்கு வந்து உடல் சந்தோஷம் கிடைக்குது, பெண்ணுக்கு வந்து அவளுக்கு தேவையான பணம் கிடைக்குது. இதில் வந்து ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. அப்புறம் இது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது தூண்டுற மாதிரி இல்லையா சார்? ஒரு இடத்துல உனக்கான பொருள் இருக்கு, அந்த இடத்துக்கு போன்னு ஒரு தூண்டுற மாதிரி இல்லையா சார்? அந்த மாதிரி தானே சார் ஆகும் அது. நீங்க ஒன்று சொன்னீங்க, இந்த சிகரெட் பிடிக்கும் போது அவனுக்கு அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ சுத்தி இருக்கவனுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல. அந்த ஒரு விடுதினால நல்லா இருக்க மனுஷன் கூட எனக்கு அந்த இடத்துக்கு போனா என்ன இருக்கும் அப்படின்றதுக்காக போகலாம்ல சார்? இப்போ தமிழ்நாட்டிலையும் விபச்சாரம் நடக்கலைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல சார், நான் நடக்கலன்னு சொல்ல, நடக்குது. அதனாலதான் நான் நிறைய விஷயங்கள் சொல்றது தப்பு தானே நான் கேட்கிறேன். இது போல லீகலைஸ் பண்ணாம இப்போ நான் சொன்ன இந்த காமாட்டிபுராலெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அங்கேயே வந்து அந்த ரெட் லைட் ஏரியாவிலேயே வந்து டாக்டர்ஸ் கவர்மெண்ட் நியமிச்சிருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் வந்து உள்ள போறவங்களையும் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க. அங்க இருக்கிற பெண்களையும் ரெகுலரா மாதம் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்பராகவே பண்றாங்க. ஆமா, ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் ஆல் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன். மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறாங்க அந்த விலை மாதர்கள் எல்லாம், அங்கெல்லாம் நான் சொல்ற இடங்கள்ல. இதனால வந்து அந்த எஸ்டிடின்னு சொல்லுகிற பால்வினை நோய்கள் பரவல் வந்து கட்டுப்படுத்தப்படுது. நீங்க அங்கதான் வந்து பால்வினை நோய்கள் எந்த அளவுக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பால்வினை நோய்கள் இருக்குன்ட்டு நீங்க வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அதில் தெரிய வரும். அங்கே வந்து எல்லாமே சட்டப்படி நடக்கிறதுனால மெடிக்கல் சூப்பர்விஷன் இருக்கிறதுனாலையும் அது அப்புறம் காண்டம்ஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க, அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அங்கே பால்வினை நோய்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து எந்த ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷனும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஒளிஞ்சு மறைஞ்சு பயந்து பண்ணுறதுனால கண்டவங்க கிட்டேயும் போகிறாங்க, பால்வினை நோய்களை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு தங்களுடைய மனைவிக்கு பரப்பி விடுறாங்க, மற்ற நபர்களுக்கு பரப்பி விடுறாங்க. இதுதான் வந்து ரொம்ப ஆபத்தானது. எல்லாருக்கும் தெரியாம பண்றதே நீ தெரிஞ்சே பண்ணுன்ற மாதிரி இருக்கு சார். நான் மறுபடியும் சொல்றேன், இதை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும்னு நான் சொல்லலை. ஒரு சமூக ஆர்வலனாக என்னுடைய புரிதல் என்னன்னா, இது போன்ற மற்ற ஊர்களில் ரெட் லைட் ஏரியான்ட்டு பர்டிகுலராக இருக்கிறது மாதிரி தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்தால் பாலியல் குற்றங்கள் குறையலாம் அப்படிங்கிறது, அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். பாலியல் குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதுதான் என் முக்கியமான நோக்கம். அப்பாவி பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, பாலியல் குற்றங்கள் குறையலாம். இரண்டாவது, பால்வினை சார்ந்த நோய்கள் பரவுவதையும் வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். இதை வந்து விவாதத்துக்குட்படுத்தி, பெரிய அளவில் விவாதத்துக்குட்படுத்தி, ஊடகங்கள் விவாதத்துக்குட்படுத்தி அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஊடகங்கள் விவாதத்துக்கு போதோ இல்லையோ, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நல்லா விவாதம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது மூலமா பெண்களை வந்து இதுக்காகவும் சித்திரவதை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இந்த ஒரு தொழிலுக்காக உட்படுறதுக்கும் தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் நடக்கும்போது அங்கே வந்து பெண்கள் இதில் வந்து கட்டாயப்படுத்தப்படுவது வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே வந்து கவர்மெண்ட்டுடைய சூப்பர்விஷன், மேற்பார்வை இருக்கு. ஸோ எந்த பெண்ணாவது வந்து அங்கே அடைச்சி வைக்கப்பட்டாள் அப்படின்னா, கட்டாயப்படுத்தப்பட்டாள்னா வந்து அரசாங்கத்துக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கான வழிவகைகள் இருக்கு. அப்போ அப்படி யாராவது கட்டாயப்படுத்தி அவளை கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா அவங்க மேலே வந்து சட்டம் பாயும். இப்போ இருக்கிற நடைமுறையில் தான் வந்து அது நீங்க சொல்ற அந்த ஆபத்தும் இருக்கு. இப்போ வந்து கடத்திட்டு போய் அடைச்சி வச்சு
அவளை 4 நாள் வச்சிருந்து பல பேருக்கு இரையாக்கின சம்பவங்கள்லாம் அம்பத்தூர் எனக்கு ஊர் ஞாபகம் இல்லை, சென்னையில் தான் ஒரு சுமாராக போன வருஷம் நடந்த சம்பவம். காதல்ங்கிற பேரால் 4 மாணவர்கள், அது பள்ளி, அதில் ஒருத்தன் பள்ளி மாணவன், மற்ற 3 பேரும் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. 4 பேரும் வந்து அதில் ஒருத்தன் 2 பேர் மைனர் பையனுங்க, 2 பேர் பெரியவனுங்க. இவங்க வந்து காதல்ங்கிற பேரால் அந்த 4 பெண்கள், 4 பள்ளி மாணவிகளை வலையில் வீழ்த்தி அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து ஜாலியாக மது குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அறையில் வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய மதுவை குடிக்க வச்சுட்டு அவங்க மயங்கின நிலையில் இருந்தபோது அவங்கள கை காலெலாம் கட்டி போட்டுட்டு இந்த 4 மனித மிருகங்களும் அந்த மாணவிகளை வேட்டையாடி இருக்கிறாங்க. கடந்த வருஷம் வெளியில் வந்த பரபரப்பான செய்தி இது. எல்லாரும் இதை ரிகலெக்ட் பண்ணி பார்க்கலாம் நான் சொல்ல நியூஸ். ஸோ இந்த மாதிரி இல்லாததுனால தான், அதாவது ரெட் லைட் ஏரியான்னு டிஃபைன் பண்ணி ஒரு ஏரியா இல்லாததுனால தான் இந்த மாதிரியான அக்கிரமங்கள் அதிக அளவில் நடக்குது. அது இருந்ததுன்னா அந்த உடல் இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க அவங்க அந்த இடத்துக்கு போய் தீர்த்து கொண்டு போகலாம். மற்ற குடும்ப பெண்களை வந்து துன்புறுத்துவது இல்லாமே போயிடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் கணிசமாக குறையலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, நீங்கள் வந்து கமிட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஹீரோயின்ஸ் தானாக வந்து கேட்குறாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. பேர் ஹெடே மறிக்கிறேன். இப்போ நான் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலை, அதை நான் வந்து நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்கும்போதும் அதை இன்சிஸ்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் பாஸ்ட் டென்ஸில் முன்ன. இன்னொன்று எனக்கு நினைவுக்கு வருது இந்த இடத்துல, சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, அவர் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு ஆயத்தங்களில் இருந்தபோது கேட்டாங்க, நீங்கள் வந்து பொது வாழ்க்கையில் தூய்மை வேணும், ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து கருப்பு பணம் வாங்கினது இல்லையா, நடிப்பதற்கு கருப்பு பணத்தை சம்பளமாக வாங்கினது இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ அவர் ஹானஸ்டாக என்ன சொன்னார்னா, நானும் கருப்பு பணம் வாங்கி இருக்கிறேன், ஆரம்ப காலங்களில் அப்படி செஞ்சுருக்கிறேன், ஆனால் அது வந்து அது சமூகத்துக்கு நல்லதில்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது பிறகு நான் இப்போ முழுக்கவும் வெள்ளை பணமாக தான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய மனிதர் தான் ஒரு காலத்தில் தப்பு பண்ண அது திருத்திட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த தொழில் தான் நானும் பேசியிருந்தேன். நான் முன்ன அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உடன் தானாக விரும்பி வந்த பெண்ணை நான் வந்து லிங்க் பண்ணி விட்டேன்றதை வந்து அதுக்கு பிறகு வந்து அதனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொள்ளாத திறமையான நடிகைகள் பாதிக்கப்படுகிறார்களே அப்படிங்கிற என் மனசாட்சி உறுத்தினதுனால இப்போ நான் அதை செய்வதில்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதான் சார், அந்த நடிகைகள் பேரை சொல்ல மாட்டீங்க, ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன் நான். ஆக்சுவலாக ஒரு சராசரி மனிதனாக இந்த இடத்துல இருந்திருந்தாக்கா, நான் பேட்டி கொடுக்குற இடத்துல சராசரி மனிதனாக இருந்திருந்தா நிச்சயமாக அவ பேரை வந்து நான் க்ளூவாக கொடுத்துருப்பேன். ஏன்னா அவளால் நான் பாதிக்கப்பட்டேன். அவள் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய 10% கமிஷனுக்கு பதிலாக வெறும் 5% கமிஷன் தொகையை மட்டும் தான் கொடுத்தா. அப்படி 5% மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ அப்புறமா கொடுக்குறேன்ட்டு சால்ஜாப் சொல்லி ஏமாத்திட்டே இருந்தா. நான் அவளை வந்து ஏன்னா அவளுக்கு கேட்ட உதவியை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அவள் என்னுடைய லவ் பிரேக்கப்லேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா. எனக்கு நீங்கள் வாய்ப்பு, சினிமா வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிரேக்கப்லேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படின்னு அவகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணான். அந்த உதவியை நான் பண்ணி கொடுத்தேன். அப்படி பண்ணி கொடுத்ததுக்கு பிறகும் வந்து அவளுக்கு சம்பளமும் கொடுத்துருக்குறாங்க. அந்த சம்பளத்தில் 10% அவளை எனக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் 5% வந்து அவள் என்னை ஏமாத்துறான்றப்போ நான் வந்து தொடர்ந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தப்போ வேணும்னே என்னை பற்றி அந்த செட்டில் இருந்தவங்க கிட்ட தப்பாக பேசியிருக்கிறா. இவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி
தவறான நோக்கத்தில் வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அபாண்டமான பொய்ய அங்கே பரப்பினா, அந்த செட்டில் இருந்தவங்க கிட்ட பரப்பினான்ட்டு அந்த செட்டில் இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஜென்டில்மேன்றது எங்களுக்கு தெரியும், நீங்கள் நிச்சயமாக அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இப்படி ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உண்மையில் நடந்தது என்ன அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அவ தன்னுடைய 2 ஆண்களால் லவ் பிரேக்கப்புக்கு ஆளாகி, லவ் பிரேக்கப் நான் வந்து டீசெண்டான வார்த்தையோடு முடிச்சுக்கிறேன், நான் டீப்பாக போகலை, ஆளானது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவளாக முன் வந்து பேசுனது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்கிட்ட ஆதாரங்கள் கூட இருக்குது. நான் அதை வெளியிடுறா போல பண்ண வேணாம்னு சொல்லுங்க, அவளை வார்ன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவளுக்கு கவனத்துக்கு போயிருக்குது. அதுக்கு பிறகு அந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவை நிறுத்திக்கிட்டா. ஸோ என்னை வந்து பண ரீதியாக ஏமாத்துல மட்டும் இல்லாமல் எனக்கு சேர வேண்டிய நியாயமான சட்டப்பூர்வமான பணத்தை கேட்டதுக்காக என் மேலே பழி சுமத்தின அவளை நான் நினச்சா வந்து அவள் முகமுடிய கீழ்ச்செறிய முடியும். என்கிட்ட ஆதாரமும் இருக்கிறதுனால அதுக்கு மேலே வந்து அவளால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் நான் வந்து ஒழிஞ்சு போகிறா, அறியாமையில் பண்ணிட்டா, மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு மன்னிச்சு விட்டதுனால நான் வந்து அந்த நடிகை பற்றின எந்த குழுவும் நான் கொடுக்க விரும்பலை. அவங்க இப்போ நடிச்சிட்டு இருக்காங்களா சார்? தானும் நடிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு ஏதோ உப்மா படங்களில் தலையை காட்டிட்டு இருக்கிறா. ஹீரோயினை தான் நடிக்கிறாங்களா இல்லை துணை நடிகை? ஹீரோயின் சொல்ல முடியாது, அதாவது ட்ரிபிள் ஹீரோயின் சப்ஜெக்டில் ஒரு நடிகை அந்த மாதிரியாக நடிச்சிட்டு இருக்கிறா. அதுவும் கூட வந்து கடந்த முறை நடித்த படம் வந்து ஓடவும் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், ஷீ இஸ் நாட் அட் ஆல் எ ஹீரோயின் மெட்டீரியல். ஒரு ஹீரோயினுக்குரிய அழகு கண்டிப்பாக அவகிட்ட கிடையாது. இதை வந்து நான் சொல்லலை, நான் அவளுக்காக வாய்ப்புகள் கேட்டப்போ டைரக்டர்ஸே சொன்னாங்க, என்ன சார் இந்த பொண்ணை தான் வந்து ஹீரோயினுக்கு கேட்குறீங்க, ஹீரோயினுடைய ஃப்ரண்ட் ரோவில் 2 சீன் 3 சீன் வேணால் போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க டைரக்டர்ஸ். ஸோ ஷீ இஸ் நாட் அட் ஆல் எ ஹீரோயின் மெட்டீரியல். அப்படி இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் திறமை இருந்ததுனாக்கா, நடிப்பு திறமை இருந்ததுனா கூட ஓரளவுக்கு முன்னுக்கு வர முடியும். அவகிட்ட அதுவும் கிடையாது. அந்த ஸ்பாட்டில் இருந்த ப்ரொடியூசரே என்கிட்ட சொன்னார், அவள் வந்து அந்த பொண்ணு வந்து ஊர் சுற்றி பார்க்க வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஊர் சுற்றிட்டு லாத்திட்டில் வந்து 11 மணிக்கு வர்றா, காத்தால வந்து லேட்டாக எழுந்துக்கிறா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வரா, சொல்லி கொடுக்குற டயலாக்ஸை வந்து கவனித்து கேட்டுக்கிறது இல்லை, திரும்ப திரும்ப டயலாக்ஸ் தப்பாக சொல்கிறா, இப்போ கேமராவை பார்த்து பேசாமல் தலையை குனிஞ்சிக்கிட்டு இல்லை கண்களை குனிஞ்சிக்கிட்டு பேசுகிறா. அந்த மாதிரி பல புகார்களை என்கிட்ட அந்த ப்ரொடியூசர் சொன்னார். ஸோ வந்து அழகும் கிடையாது திறமையும் கிடையாதுன்னும் போது ஒரு பெண் வந்து நடிகையாக ஜொலிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் அவளை மறந்துட்டேன். நீங்களே எனக்கு கேட்ட பிறகு தான் நான் அவளை பற்றி ஞாபகம் வருது. ஓகே சார். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். ஜெயம் ரவி, கெனிஷா இவங்களோட விவகாரம் வந்து சர்ச்சையாக தான் போகுது எப்போ பார்த்தாலும். எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, கெனிஷா வந்துட்டு ஜெயம் ரவி வந்து அவரோட ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்திக்கிறாரோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா பராசக்தி படம் வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ரொம்ப பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 50-50 சொல்லப்போனால் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக கராத்தே பாபு படத்தில் வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. அது யாரோட கதைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுவாது அந்த அவருக்கு வந்து நல்ல படமாக அமையுமா சார்? கராத்தே பாபு வந்து ஒரு அமைச்சரை பற்றின கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த அமைச்சருக்கு கராத்தேவே தெரியாது, கராத்தேவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு பெயர் ஒற்றுமையை வச்சு சும்மா வதந்தி கலை போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கதை என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ பராசக்தி படம் ஓடாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அந்த பீரியடில் வந்து பொங்கல் ரிலீஸுக்கு ஜனநாயகன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம். அது தள்ளி போகுது அப்படின்னு நினைல, இவ்வளோ நாள் தள்ளி போகணும்னு மக்கள் எதிர்பார்க்கல. ஆமாம்.
ஏதோ இப்போ ஒரு வாரத்தில் வந்துருவோன்ற நினச்சிருப்பாங்க. ம். ஸோ ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஜனநாயகன் பார்த்துக்கலாம். பல குடும்பங்களோட போய் பார்க்குறவங்க அப்படி நினச்சிருப்பாங்க. ஆமா. ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஜனநாயகன் பார்த்துக்கலாம், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது வந்து அது 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றின கதை. கதை. ஆமா. அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட கனெக்டே ஆகலை. ம். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து ஹிந்தியை கற்றுக்கணும்னு விரும்புகிறாங்க பல பேர். ஓ. ம். ஸோ அந்த ஹிந்தியை வச்சு நடந்த அரசியலை வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து அதை வந்து ம். ஒரு பொருட்டாகவே நினைக்கல. ஸோ இப்படிப்பட்ட காரணங்களால் அந்த படம் தோல்வி அடைஞ்சது தவிர அதுக்கு வந்து அதில் வில்லனாக நடித்த ஜெயம் ரவி காரணம் சொல்ல முடியாது. ம். சுதா கொங்கரா வந்து விஜய் ரசிகர்கள் காரணம்ன்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்து போட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமா. இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் சார்? அதான் அது விஜய் ரசிகர்கள் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்ற ஆற்றாமையில் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து டார்கெட் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்கன்ட்டு சுதா கொங்கரா சொன்னாங்க. ம். இதுவும் வந்து பழைய தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடுற மாதிரியான விஷயம் தான். இப்போது அந்த படம் தோல்விக்கும் ஜெயம் ரவிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே போல் கெனிஷா அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு அவருக்கு தோல்வி படமும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு வன்ம பேச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கெனிஷா வந்து பப்ளிசிட்டிக்காக தான் ஜெயம் ரவி வந்து பயன்படுத்திக்கிறாரு. அவரோட பேர் வந்து எப்பவுமே வெளிப்பட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கெனிஷா வந்துட்டு ஒரு இது பகடக்காயை பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியும் வதந்திகள் வந்துட்டு இருக்கு. அது இல்லை, இதை வந்து நான் சைக்காலஜிக்கலாக எப்படி பார்க்குறேன். ஜெயம் ரவி தன் மனைவியாலும் மனைவி குடும்பத்தாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ தன்னை அவமானப்படுத்தின மனைவி கண் முன்னால தான் இன்னொரு பெண்ணோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பார் அப்படின்னு காமிக்கிற ஒரு சைக்காலஜியா கூட இருக்கலாம். ஓ. தன்னை வந்து ஒரு பெண் அவமானப்படுத்திட்டா, தன்னை வந்து விட்டு பிரிஞ்சிட்டா அப்படின்னும் போது நீ போனா என்ன, எனக்கு இன்னொருத்தி இருக்கிறா, நான் எப்படி சந்தோஷமா வாழலாம் பார் அவ கூட அப்படின்னு காமிக்கிற ஒரு சைக்காலஜியாக கூட இருக்கலாம். இந்த சைக்காலஜி ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கெனிஷாவோட அடிக்கடி பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்துட்ருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மேபி மற்றபடி ரிலேஷன்ஷிப் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருந்தால் தவறு என்ன இருக்குது. அவர் தான் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. ஸோ இன்னொரு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு திருமணம் தான் செய்யக்கூடாது தவிர இன்னொரு பெண்ணோட வந்து ஊர் சுற்றுவது தவறுன்னு சொல்லிட்டு சட்டத்தில் சொல்லலை. அதனால அவர் பண்ணுறது சட்டவிரோதம் கிடையாது. ஓகே. இப்போ கெனிஷா வந்ததுக்கு பிறகு தான் வந்து அவருக்கு தோல்வி படம் ஆகுது, கெனிஷா ராசி சரியில்லைன்னு சில பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க. 2021 கெனிஷா இவர் வாழ்க்கையில் வரவே இல்லை, ஆர்த்தியோட தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போவே இவங்க மாமியார் ரவி மோகனுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் தயாரித்த பூமி படமே அட்டர் ஃப்ளாப்பு. அதனால் இந்த படங்களுக்கும் கெனிஷாவுக்கும் முடிச்சு போடுறது வந்து எந்த ஒரு நியாயமும் இல்லை. சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி சார். நன்றி நேயர்களே. நான் இதில் பேசியிருக்கும் கருத்துக்களை பற்றி உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் சரி, ஆதரவான கருத்து இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தில் கருத்துக்கள் சுதந்திரமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு சுத்தமான ஜனநாயகவாதி நான் என்கிற அடிப்படையில் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.